கேரட் முட்டை பொரியல் செய்யலாமா? அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 10 பல் பூண்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சால்ட், உப்பு போட்டுக்கரலாம். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பாதி வதங்கின பிறகு நான் 1/2 கிலோ கேரட் வச்சுருக்கேன். அதை நல்லா கொட்டிக்கிறலாம். போட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி பரப்பி வச்சு கிண்டிக்கிட்டே வரணும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாதி நேரத்தில் இந்த மாதிரி கேரட் வெந்துடும். நல்லா வெந்த பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா முட்டை ஊற்றும் போது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். இப்போ அது மாதிரி நல்லா கேரட் வெந்த பிறகு நடுவில் வந்து நான் ஒரு 6 முட்டை வச்சுருக்கேன். அந்த முட்டையை ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி பாதி வேகிறது வரைக்கும் கிண்டிக்கிறலாம். பாதி வெந்த பிறகு கேரட்டோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிடிச்சதெல்லாம் கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போட்டு கிண்டினோன்னா சூப்பரான கேரட்டு முட்டை பொரியல் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.